Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிக்சியை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, சுத்தமாக க்ளீன் பண்ணுறது எப்படின்றத A to Z இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டீஜ் கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கே வாங்கின ப்ராடக்ட் தான் இதெல்லாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மிக்ஸி இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறத எனக்கு காமிக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே பருப்பு கொட்டியிருக்கும், தக்காளி சாஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், காஞ்சி போயிடும். இன்றைக்கி என் பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறேன்ட்டு எதையோ மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு சொதப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றது தான் ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதோடு இல்லாமல் ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கீழே வந்து கரை படிஞ்சு போய் இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம கழுவுனோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மூடியில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, இது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோடது மிக்ஸி ஜார் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாகவே இருக்கும். இது நீங்கள் எப்போதுமே சட்னியோ அல்லது வேறு ஏதாவது பருப்போ எது அரைச்சாலும் உங்களுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் கொட்டிடுச்சு ஈரம் இருக்கும்போதே அந்த உடனே நீங்கள் அதை தொடச்சிட்டோம்னா நமக்கு அது காயாது. காஞ்சாதான் ரொம்ப அப்பி பிடிச்சி ரொம்ப அசிங்கமாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியை தொட்டு ஒரு காட்டன் கிளாத்திலே வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுவே நமக்கு சுத்தமாகிடும். சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே காய விட்டு அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க, பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க எப்படி டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பட்ஸு, எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன், ஒரு ப்ரெஷ்ஷு, பேக்கிங் சோடா, இதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் கிடையாது, 3 வகையாக க்ளீன் பண்ணுற மெத்தடையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதில் பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுறேன். இந்த மாதிரி பொங்கி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் க்ளீன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நம்ம தொடச்சோம்னா ரொம்ப பளிச்சின்னு ஆகும். ஸோ இந்த கரை வந்து நான் ஆல்ரெடி ஈரத்தோடு தொடச்சதுனால உங்களுக்கு இதில் கரை இல்லை. இருந்தாலும் நான் டீப் க்ளீன் பண்ணி காமிக்கிறதுக்கான ரீசன், நிறைய வீட்டில் அப்படி காஞ்சி போய் இருக்குது, அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ இந்த ப்ரெஷ்ஷில் வச்சு நம்ம பண்ணும்போது ப்ரெஷ்ஷோ அல்லது டூத் பிக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உள்ளே வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போ க்ளீன் பண்ணாலும் இந்த இடுக்கு பகுதியிலெல்லாம் ரொம்ப அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். அது நமக்கு கிருமி மாதிரி தான், அது உள்ளே இருக்க ஸ்மெல் வரும் மிக்ஸி ஜாரை தூக்கும்போது. அதனால் எப்போவுமே அரைச்சி முடித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க. அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் அந்த ஓரத்தில் மிஷினுக்கு நடுவில் எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம துணியை வச்சு துடைக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த பட்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஷார்ப்பான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் டூத் பிக்கை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூத் பிக்கில் துணியை சுற்றிட்டு உள்ளே எடுத்திங்கன்னா அழுக்கு உள்ளதெல்லாம் வந்துடும். ஸோ அந்த இடுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். இதில் பேக்கிங் சோடா, எலுமிச்சை பழம் எல்லாமே வந்து நம்ம கிருமி நாசினி தான். இதுக்குள்ளே நம்ம சேர்க்கும்போது அந்த ஸ்மெல்லு இருக்காது. உங்களுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும். சில மிக்ஸி ஜார்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஈரத்துலேயே இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் போகிறதுக்கு நம்ம எலுமிச்சை பழத்தையும் பேக்கிங் சோடாவையும் யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணும்போது அதை தான் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த ஒயரெல்லாம் கூட மெயினாக என்ன பண்ணுங்கள், கழட்டிடுங்க. ப்ளக்கில் மாட்டிட்டு யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கும் நம்ம அந்த ப்ரெஷ்ஷை கைப்பிடிச்சி இழுக்கும்போது அந்த மஞ்சள் கரை இந்த கரையெல்லாம் இருக்கும். இந்த பேக்கிங் சோடாவே எல்லா கரையும் எடுத்துடும். ஸோ நம்ம தேங்காய் அரைக்கும் போதோ தக்காளி சட்னி இதெல்லாம் அரைக்கும் போது கைகளை அந்த ஈரக்கையோடையே தான் நம்மெல்லாம் இந்த வந்து திருக்குவோம். அந்த திருக்கும்போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் வந்து உட்காந்துடும். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லையே நம்ம அந்த திருப்புறது வீணாக போயிடும், டைட்டாகிடும், சிக்கிக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க.
எப்போதுமே வந்து ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். ஆனால் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு முறையும் மிக்சியில் அரைக்கும் போது அந்த இடத்த தொடச்சி வச்சுட்டா எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, எப்போதுமே புதுசு போல் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மீதி இருக்க பின்பகுதியில் இந்த அழுக்கு சேர்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடனே அலசி வச்சிட்டோம்னா இந்த அழுக்கு சேராது. இப்போ சர்வன்ட் வீட்டில் வர்றவங்க வேலை பார்க்குறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மொத்தமாக அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ளே போட்டால் சீக்கிரமாக மிக்ஸி ஜார் வீணாக போயிடும். அதனால் அந்த கரையும் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கனாலே நாத்தம் அடிக்கும். ஸோ அதுக்கு நம்ம இந்த பேக்கிங் சோடாவையும் எலுமிச்சை பழசாரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் கலந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது அழுக்கு நல்லாவே போகும். இது கூட நீங்கள் ரொம்ப ஈரம்லாம் படக்கூடாது. ஈரம் பட்டுச்சுன்னா மிக்ஸி கீழே உள்ள மோட்டர் வந்து வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உடனே வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இந்த உள்ளுக்குள்ளே உள்ள கரையை எப்படி போக்குறதுன்றதை அடுத்தது நான் சொல்கிறேன். வெளியில் உள்ளதை நம்ம ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். டூத் பிக்கு நம்ம கை விரல் உள்ளே போகாததுனால இந்த மாதிரி சுத்தமாக ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் நல்லா பளிச்சின்னு இருக்கும். இப்படி 3 ஜாரையுமே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த கரை பகுதியில் எல்லாம் அந்த தேங்காய் அரைச்சது அல்லது தக்காளியை அரைச்சது, சில பேர் வீட்டில் எல்லாம் கூட உளுந்து அரைப்பாங்க, எல்லாமே இந்த இட்லி மாவுக்கு அரைக்கக்கூடியது அந்த மாதிரிலாம் வர இடத்துல எல்லாம் அழுத்தி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த இடம் வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கரை படிஞ்ச இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுடுங்க. ஊற வச்சா அந்த இடம் வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நமக்கு இது க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துருங்க, ஈரத்தோடு வைக்காதீங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துங்க. அதில் நம்ம லிக்விட் ஜெல்லு பாத்திரம் கழுவக்கூடியது அதை எடுத்து ஒரு ட்ராப்ஸ் ஊற்றிங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நுர வரும். இதை மூடியில் உள்ள அந்த ரப்பர் ரெண்டுத்தையும் போட்டு நான் அதில் வாஷ் பண்ணுறேன். இதே லிக்விட் தான், அந்த பேக்கிங் சோடா எலுமிச்சப்பழ கலவையும் நல்லா சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இதை தொடர்ந்து நம்ம வந்து டெய்லி அதை க்ளீன் பண்ண மாட்டோம், எப்படியா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம அரைக்கும் போது நீட்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஊற டைமில் நம்ம இன்னுமே வந்து மிக்ஸி ஜார் வந்து பளிச்சின்னு இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேஸ்ட் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட்டோ எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதோட லிக்விட் ஜெல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாத்திரம் கழுவக்கூடியது அதையும் ஒரு ட்ராப்ஸ் எடுத்து ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸ்க்ரப்பர் வச்சு கூட தேய்க்கலாம், ஆனால் நீங்கள் அந்த ஸ்மூத்தான பக்கத்தை மட்டும்தான் எடுத்து வச்சு தேய்க்கணும், இல்லைன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகிடும் நமக்கு மிக்ஸி ஜார். இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது நல்ல பளிச்சின்னு இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால நம்ம வந்து பேஸ்ட்டு ப்ளஸ் அந்த லிக்விட் ஜெல்லையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விம்பாரோ அல்லது நான் வந்து இப்போ வெஸ்டீஜில் வாங்கினேன் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும், நல்ல ஒரு பாலிஷ் ஆகிடுது. இதை நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பார்த்தாலே இப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புது மிக்ஸி இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மாதிரி அவ்வளோ பளிச்சின்னு இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடுறோம். இதை நான் திரும்ப இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜாரை மட்டும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே அழுக்காயிடும், அப்புறம் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் மிஷினில். ஸோ ரெகுலராக நீங்கள் அரைச்சி முடித்த உடனேமே இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போதும் பார்க்கும்போதே இன்றைக்கி வாங்கின மிக்ஸியா அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க. ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் எனக்கு இது நாள் வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது எவ்வளோ புதுசாக எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது. அதுமாதிரி மூடியும் பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் பட்டு போய் அசிங்கமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே நம்ம பொருள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுறதை ரெகுலர் ஆக்கிங்க. மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணாலே போதும், மிக்ஸி ஜார் ரொம்பவே புதுசு போல் இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி எவ்வளோ ஒரு மஞ்சக்கரையாக இருக்குது. நான் அதுக்கு பேஸ்ட்டு அந்த லிக்விட் ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் வச்சு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த இடுக்கெல்லாம் வந்து
ப்ரெஷ்ஷோட அந்த இடுக்க வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். அது இல்லைன்னா ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் ஸ்மூத்தான ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விடுங்க. இதுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம ஒதுக்குனாலே போதும், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ரெகுலராக பண்ணால் இவ்வளோ கரைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இது ஒரு 2-3 மாதம் நான் அப்படியே விட்டதுனால எனக்கு இவ்வளோ அழுக்கு சேர்ந்துருச்சு. இதே இதுலேயும் நம்ம அது நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது, புதுசு மாதிரி உங்களுக்கே தெரியுது, கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா நம்மளோடது எப்போதுமே க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் புதுசு போல் இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம மிக்ஸி ஜாரில் கீழே இருக்கிற இந்த கரையை எப்படி போக்க போகிறோம் அப்படின்றதான். கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். லிக்விட் ஜெல்லு, பாத்திரம் கழுவக்கூடிய ஜெல்லு, இல்லைன்னா சர்ஃப் பவுட்ரோ அல்லது நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த உப்புக்கல் போடும்போது நல்லா ஷார்ப்பாகும் நம்ம பிளேடு. அதோடு இல்லாமல் அந்த உள்ள அந்த கரைகள் நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த கரையை பார்த்திங்கனாலே தெரியும். இப்போவே நல்ல ஒரு மிக்சியில் அரைக்கும் போதே அந்த கரை உங்களுக்கு போயிடும். அதில் கொஞ்சம் நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சாலும் அந்த கரை போயிடும். பிளேடும் நமக்கு நல்ல ஷார்ப்பாகிடும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியுதில்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் சுற்றி விட்டும் காமிக்கிறேன். அந்த கரைகள் எல்லாமே போயிடுச்சு. நான் கொஞ்சம் அழுத்தமாக ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சேன். அதுக்கப்புறமும் பிளேட் போட்டு நம்ம இது வாஷ் பண்ணி ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. இதை அரைச்சி எடுத்தாலே நல்லா ஃபுல்லாக புதுசு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சாலே போதுங்க. ஸோ இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.